Hi students, welcome to our channel. 12th காமர்ஸ்க்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 எடுக்கலாம். அண்ட் அதே போல் பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணலாம். ஸோ 2-3 விஷயங்கள் நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ஃபுல்லாகவே இருக்குது. சரியா? ஓகே. இப்போ இந்த 12th காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 28 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 28 சாப்டர்ஸ்லேயும் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்குது, இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்குது. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படிக்காமல் உங்களால் சென்டம் எடுக்கவே முடியாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தோன்னா 90 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துடலாம் அவுட் ஆஃப் 100க்கு. பட் இங்கே சென்டம் ஸ்கோர் பண்ணணும். ஏன்னா 2 மார்க் கம்பல்சரியும் சரி, 3 மார்க் கம்பல்சரியும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டினாக தான் வரும். அப்போ அந்த இன்டீரியர் கொஸ்டின் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து அபோவ் 90க்கான ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பேசுவோம். சரியா? இப்போ நீங்கள் அபோவ் 90 எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா அபோவ் 90 அவுட் ஆஃப் 100 எடுக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி 1 நீ என்ன ஃபாலோ பண்ணணும்? எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸை தரவா படிங்க. படிச்சீங்கன்னா 16x1 16 மார்க் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடலாம். 16 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக் 20க்கு 16 1 மார்க் புக் பேக்ல இருந்து கேட்டுருவாங்க. 17 கூட சம்டைம்ஸ் கேட்பாங்க. சரியா? அப்ப 16 மார்க் எடுத்துடலாம். அடுத்ததா நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸை தரவா படிங்க. சாப்டர் 1ல இருந்து 12 வரைக்கும். அதுக்கப்புறம் சாப்டர் 19, 20, தென் சாப்டர் 23ல இருந்து 28 வரைக்கும். இந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸை தரோவா படிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ஸ், அதுக்கப்புறம் சாப்டர் 19, 20, அதுக்கப்புறம் 23ல இருந்து 28வது சாப்டர் வரைக்கும். இந்த சாப்டர்ஸ் நீங்க தரோவா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 மார்க்ல 6x2 12 மார்க்ஸ் எடுத்துடலாம். 6x3 18 மார்க்ஸ் எடுத்துடலாம். தென் 7x5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு 30, 65, 75, 81 மார்க் எடுத்துடலாம் 90. குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இன்டீரியர் சேர்த்து தான் படிக்கிறோம் இந்த சாப்டர்ஸ்ல. அப்ப இன்டீரியர் நம்ம சேர்த்து படிக்கும் போது கண்டிப்பா இதுல இந்த இன்டீரியர்ல இருந்து நம்ம அந்த கம்பல்சரி 2 மார்க்கும் அட்டன் பண்ண வாய்ப்புகள் அதிகம், கம்பல்சரி 3 மார்க்கும் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அதுவும் அட்டன் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் 86 மார்க் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, நமக்கு 100க்கு 90 மார்க்குக்கு மேல ஈஸியா எடுக்கலாம். நீங்க 28 சாப்டர்ஸும் உட்கார்ந்து நீங்க படிக்கிறத விட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க புக் பேக் மட்டும் படிச்சீங்கனாலும், இன்டீரியர் படிக்காம இந்த சாப்டர்ஸ்ல புக் பேக் மட்டும் படிச்சீங்கன்னா கூட இதே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? இன்டீரியர் படிக்க சொல்றது எதுக்காகனா அந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி சேர்த்து அட்டன் பண்றதுக்காக தான். நீங்க இன்டீரியர் படிக்காம புக் பேக் மட்டும் தரவா படிச்சா கூட இதே மார்க் 90க்கு 81 மார்க் கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி 2 என்னன்னா, இதே போல சாப்டர் 1 to 28ல இருக்கக்கூடிய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 6x1 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சேனல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை எல்லா சாப்டர்லையும் சாப்டர் 1 to 28ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க தரவா படிச்சீங்கன்னா கூட இதே போல 6x2 12, 6x3 18, 7x5 35 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதே மார்க் வந்துருச்சா? 81 அவுட் ஆஃப் 90 கண்டிப்பா நீங்க எடுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரியும், எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ அதனால
நீங்க இந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ராட்டஜி 1 ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜி 2 ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அவுட் ஆஃப் 90க்கு 81 மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுல கொடுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மார்க் வந்துடும். இதுதான் இந்த செலக்டிவான சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி நீங்க படிச்சாலும் மார்க் கிடைக்கலாம். இப்போ 81 மார்க் குறைஞ்சபட்சம். நான் சொன்ன மாதிரி இன்டீரியர் கொஸ்டின்ஸும் சேர்த்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா 96 மார்க் வரைக்கும் எடுத்துடலாம். அப்புறம் 1 மார்க் இன்டீரியர் ஒரு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அதுக்கும் நீங்கள் இன்டீரியர் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னால் நடந்த குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷனுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், வேறு டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கு, நிறைய வெப்சைட்ஸில். ஸோ அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக எழுதி வச்சு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கான ஆன்சரை மார்க் பண்ணி அதை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா கூட மேக்ஸிமம் அதுலேருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கேட்டுருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சென்டம் கூட ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் சென்டம் எடுக்கலாம், இல்லைன்னா அபோவ் 90 எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அபோவ் 90 எடுக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ் மார்க். இந்த பாஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் 2 விதமான கேட்டகரி நான் சொல்ல போறேன். பாஸ் மார்க்னா அபோவ் 90, சாரி அபோவ் 40 அவுட் ஆஃப் 90. அடுத்து அபோவ் 50 அவுட் ஆஃப் 90. இதுல நம்ம சொன்ன மாதிரி 1 மார்க் எல்லா சாப்டருமே படிக்கணும், 1 to 28. இதுக்கும் அதே மாதிரி தான் 1 மார்க்கு சாப்டர் 1 to 28 எல்லாத்துலேயுமே புக் பேக் படிக்கணும். புக் பேக் 1 மார்க். அப்படி படிச்சோன்னா 16 into 1 16 மார்க் வாங்கிடணும். 1 மார்க்ல 16 வாங்கி, சரியா? 25 மார்க் எடுத்தா பாஸ். பட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 25 மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கோம் காமர்ஸ்ல. பட் இப்போ நான் சொல்ற மாதிரி படி, பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பா நீ வந்து 40 மார்க் மேல ஸ்கோர் பண்ணலாம், இல்லைன்னா 50 மார்க் மேல ஸ்கோர் பண்ணலாம். 40 மார்க்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு என்னன்னா சாப்டர் 1 to 8 மட்டும் படி. முதல் 8 சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸையும் இன்டீரியர் கொஸ்டின்ஸையும் நல்லா தரவா படிச்சுக்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ல. அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணிடலாம், 3 2 மார்க் எழுதிடலாம், 2 3 மார்க் எழுதலாம், 2 5 மார்க் எழுதலாம். அப்ப இதுவே நமக்கு 22 மார்க் ஆச்சு. பிளஸ் இது ஒரு 16 நம்ம சேர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா 38 மார்க் வந்து. புரியுதா? இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா எடுக்கலாம். அபோவ் 50க்கு மேல நீ எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 சாப்டர் 1 to 12 ஃபர்ஸ்ட் 12 சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படி, தரோவா படி எல்லா கொஸ்டின்ஸையும். அப்படி படிச்சிட்டீங்கன்னா இங்க ஒரு 16 மார்க் ஆயிருது. 4 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம், 4 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 4 5 மார்க் அட்டன் பண்ணலாம். 40 பிளஸ் இது ஒரு 16 56. இதை கண்டிப்பா 4 2 மார்க் மேல எழுத முடியாது, 4 3 மார்க் மேல எழுத முடியாது, 4 5 மார்க் மேல எழுத முடியாது. இவ்வளவுதான் எழுத முடியும். 56 மார்க் நீ எடுத்துடலாம் 12 சாப்டர் படிச்சீங்கன்னா. ஆனா இங்க நீ ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ் படிக்கும்போது 3 2 மார்க் 2 3 மார்க் 2 5 மார்க் போட்டிருக்கேன். பட் இதுல சில நேரங்கள்ல 3 5 மார்க் கூட அட்டன் பண்ண முடியும், 3 3 மார்க் கூட அட்டன் பண்ண முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 40 மார்க் மேல கூட ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மினிமம் எழுதியிருக்கேன் 25 மார்க் எடுத்தா பாஸ். ஆனா நீ இப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா 38 எடுக்கலாம், இப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா 56 மார்க் எடுக்கலாம். நீ என்ன கேட்டகரியில வருவியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க. பட் கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? எல்லா கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இதை இருக்கக்கூடிய நாளில் ஃபாலோ பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க இந்த பப்ளிக் எக்ஸாம்ல. எழுதி முடிச்சுட்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம சொன்ன டாக்டிக்ஸும் நம்ம சொன்ன டிப்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்றதையும் மறக்காம சொல்லுங்க, சரியா? ஃபாலோ பண்ணுங்க. இருக்கக்கூடிய நாள் இன்னொரு 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு தேங்க்யூ.